இங்கே இன்றைக்கி பாருங்கள், தக்காளி பழம் வந்து அறுவடை பண்ணலாம் மாடி தோட்டத்தில். இப்போ நான் ஏற்கனவே வந்து பச்சை மிளகா புதினா வந்து ஒரு சின்ன கட்டு அளவுக்கு வந்து புதினா வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். இல்லை பச்சை மிளகா அதோட வந்து தக்காளி பழம் வந்து பாருங்கள், இது குட்டி குட்டியாக தான் இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு 4 தொட்டி நட்டு வச்சினோம்னாக்கும் தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பழம். தக்காளி, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் வந்து ஈஸியாக விளையும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண பொருட்கள் பாருங்கள் என்னென்னு. தக்காளி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த புதினாவில் வந்து நம்ம இப்படி அறுவடை பண்ணாதான் வந்து இந்த கிளைகள்லாம் வந்து நல்லா வளரும். அதனால தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இல்லாட்டி வந்து கொடி ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி காஞ்சிரும். பார்த்திங்களா காயுது. அதனால் அறுவடை பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டமாக போகுது பாருங்கள். ஒரு கொடி தான் எவ்வளோ நீட்டமாக போய்கிட்டே இருக்குது பாருங்கள். வாங்க, இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இல்லை அறுவடை பண்ணியாச்சு. பச்சை மிளகா, புதினா பாருங்கள், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். 3 தொட்டியில் இருந்துச்சு புதினா. 3 செடி தான். 3 செடியிலே வந்து நான் அப்பப்போ அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த கிளைகளை கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் தான் வந்து நல்லா வளரும். அதனால் கட் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளி பழம் பாருங்கள், குட்டியாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது. பச்சை மிளகா வெயிலில் வந்து வத்தல் போட முடியாதனால மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா, அதனால் அறுவடை பண்ணிட்டேன்.